ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் பல்வேறு விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அங்கிருந்த சிங்கம், நரி, குரங்கு, முயல் போன்ற விலங்குகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தன. ஒருநாள் காட்டில் மிகப் பெரும் வறட்சி ஏற்பட்டது. நீர் கிடைக்காததால் அனைத்து விலங்குகளும் தாகத்தால் தவித்தன. அப்போது முயல் ஒரு பெரிய குளத்தை தேடி சென்று, இந்த குளத்தில் தண்ணீர் நிறைய இருக்கிறது, ஆனால் இது அனைவருக்கும் போதுமா என்று நினைத்துக் கொண்டது. இந்த தண்ணீரை அனைவரும் சமமாகப் பகிர்ந்து கொள்வோம், எந்த விலங்கும் அதிகம் குடிக்கக்கூடாது என்று கூறியது நரி. நான் காட்டின் ராஜா, எனக்கு அதிகமாக தேவை, நீங்களெல்லாம் பின்வரலாம் என்று கூறியது சிங்கம். இல்லை சிங்கமே, நாம் அனைவரும் சமமானவை, ஒருவரும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறியது குரங்கு. இருந்தாலும் சிங்கம் அதிகமாக குடிக்க நினைத்தது. ஆனால் முயல் ஒருவேளை தண்ணீர் முழுவதுமாக இல்லாமல் போனால் மற்ற விலங்குகள் தாகத்தால் இறந்துவிடுமோ என்று கவலைப்பட்டு நீதி மிகுந்த தீர்வு தேட நினைத்தது. புத்திசாலித்தனமான முயல் ஒரு யோசனை வைத்தது. நாம் அனைவரும் ஒரு போட்டி நடத்தலாம், யாருக்கு மனசாட்சி அதிகம் இருக்கிறதோ அவர் முதலாவதாக தண்ணீர் குடிக்கலாம் என்று கூறியது. அனைவரும் உடன்பட்டனர். முதல் சுற்று. நரி அது சொன்னது, நான் கபட்டத்தனமாக இருக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை. இரண்டாவது சுற்று. குரங்கு அது கூறியது, நான் சுவாரஸ்யமானவனாக இருந்தாலும் சில சமயங்களில் பொய்களை சொல்கிறேன், எனக்கும் இல்லை. மூன்றாவது சிங்கம், நான் திமிராகவும் ஆணவமாகவும் இருக்கிறேன், எனக்கும் இது தகுதியில்லை. இறுதியாக முயல் வந்தது. நான் எப்போதும் உண்மை பேசினேன், எந்த ஒரு விலங்குக்கும் தீங்கு வராதபடி வாழ்ந்தேன், எனவே நான் தண்ணீர் குடிக்கலாம். அனைவரும் முயலின் நேர்மையை பாராட்டினர். முதலில் முயல் தண்ணீர் குடித்தது. அதன்பின் ஒவ்வொருவரும் சமமாக தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தனர். சிங்கம் கூட அதை உணர்ந்து, நீதி மிக முக்கியம், ஒருமுறை நான் தவறு செய்தாலும் இனிமேல் எல்லோருக்கும் சமமாக நடந்து கொள்வேன் என்று கூறியது. அதன் பிறகு விலங்குகள் ஒற்றுமையாக இருக்கத் தொடங்கின. காடு மீண்டும் புத்துணர்வாகி பசுமையாக மலரத் துவங்கியது. நேர்மை இருக்கும் இடத்தில் எதுவும் குறையாது, ஒற்றுமையுடன் வாழ்வதுதான் உண்மையான ஆற்றல்